நட்புக்கு துரோகம். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் வசித்து வந்த நரியும் கழுதையும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டன. அதாவது நாள்தோறும் இருவரும் ஒன்றாகவே சேர்ந்து இரை தேட செல்ல வேண்டும் என்றும், இரண்டு பேரில் யாருக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டாலும் மற்றவர் ஆபத்தை விலக்க போராடுவது என்றும் அந்த ஒப்பந்தத்தின் மூலம் உறுதி செய்து கொண்டன. ஒரு நாள் நரி தன் நண்பனான கழுதையை இரை தேடுவதற்கு அழைத்து செல்வதற்காக கழுதையின் இருப்பிடத்தை நோக்கி அந்த அடர்ந்த காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தது. சிறிது தூரம் சென்றதும் சிங்கம் ஒன்று அந்த நரியினை வழிமறைத்தது. சிங்கத்தை கண்டு அந்த நரி நடுங்கியது. எப்படியாவது உயிர் தப்ப வழி உண்டா என யோசித்தது. நரி உடனே சிங்கத்தை நோக்கி, மன்னாதி மன்னா, அற்ப பிராணியாக என்னை கடித்து தின்றால் உங்களுக்கு நான் மாற்று ஏற்பாடு ஒன்று செய்ய முடியும். என் நண்பனாக கொழுத்த கழுதை ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் சிரமம் இல்லாமல் பிடித்துக் கொள்வதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்கிறேன். அந்த கழுதை 2-3 நாட்களுக்கு உங்கள் உணவுக்கு ஆகும் என்று கூறியது. அந்த ஏற்பாட்டுக்கு சிங்கம் ஒப்புக்கொண்டது. நரி சிங்கத்தை ஓரிடத்தில் மறைவாக இருக்குமாறு கூறிவிட்டு கழுதையின் இருப்பிடத்திற்கு சென்றது. நண்பனே, இரை தேட செல்லலாமா என கழுதையை அழைத்து கொண்டு சிங்கம் மறைந்திருக்கும் இடத்திற்கு அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தியது நரி. சிங்கம் கழுதையின் மீது பாய்ந்து அதை கொன்றது. பிறகு சிங்கம் நரியின் மீதும் பாய்ந்து பிடித்து கொண்டது. மகாராஜா, எனக்கு பதிலாக தானே கழுதையை காண்பிக்க வந்தேன், இப்போது என்னையே கொல்ல வந்து விட்டீர்களே என்று நரி நடுக்கத்துடன் கேட்டது. நெருக்கமான நண்பனையே காட்டி கொடுக்க தயங்காத உன்னை நம்ப முடியாது. நாளை நீ உயிர் தப்புவதற்காக பலம் வாய்ந்த ஒரு விலங்கிடம் என்னை காட்டி கொடுக்க மாட்டாய் என்பது என்ன நிச்சயம்? ஆகவே உன்னை உயிருடன் விட்டு வைக்க கூடாது என்று கூறிக்கொண்டே சிங்கம் நரியை கொன்று வீழ்த்தியது. நீதி, கெட்ட நண்பர்களுடன் சகவாசம் வைத்துக் கொள்ள கூடாது. அவர்களால் உங்களுக்கு தீமைதான் ஏற்படும். உப்பு வியாபாரியும் கழுதையின் தந்திரமும். முன்னொரு காலத்தில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தான். அவன் தினந்தோறும் ஒரு கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றி ஊருக்குள் போய் வியாபாரம் செய்து வருவான். போகும் வழியில் ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றை கடந்துதான் ஊருக்குள் போக வேண்டும். ஒரு நாள் உப்பு வியாபாரி வழக்கம் போல கழுதையின் முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பி சென்றான். வழியில் உள்ள ஆற்றை கழுதை கடந்தபோது எதிர்பாராமல் கழுதையின் கால்கள் வழுக்கிவிட்டது. எனவே கழுதை தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது. கழுதை தவறி விழுந்ததால் அதன் முதுகில் இருந்த உப்பு மூட்டைகள் நனைந்து விட்டது. கழுதையை வியாபாரி மெல்ல தூக்கி விட்டான். ஆனால் நீரில் மூழ்கியதால் உப்பு மூட்டை நனைந்தது. அது ஒரு சில நிமிடத்தில் அப்படியே தண்ணீரில் கரைந்து பாதி மூட்டையாகிவிட்டது. எனவே கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை வெறும் சாக்கு போல எடையில்லாதபடி ஆகிவிட்டது. ஆஹா, என்ன ஆச்சரியம்! இப்போது கழுதை முதுகில் சுமையே தெரியவில்லை. கழுதைக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் வியாபாரிக்கு பெரிய நஷ்டம். உப்பு வியாபாரி உப்பு வியாபாரம் செய்ய வழி இல்லாமல் கழுதையை ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினான். மறுநாளும் வழக்கம் போல வியாபாரி உப்பு வியாபாரத்திற்கு கிளம்பினான். கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை கழுதைக்கு கனமாக இருந்தது. கழுதை மெல்ல நடந்து ஆற்றுப்பாலம் அருகே வந்தது. திடீரென அதற்கு முந்தைய நாள் நினைவு வந்தது. எனவே மெல்ல தடுமாறுவது போல செய்து சட்டென்று ஆற்றுக்குள் விழுந்தது. அடுத்த நிமிடம் கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை நீரில் கரைந்து விட்டது. இன்றும் கழுதைக்கு முதுகில் சுமையில்லாதது போல் ஆகிவிட்டது. கழுதை தனது தந்திரத்தால் தொடர்ந்து இதையே செய்து வந்தது. இதனால் தினமும் வியாபாரத்திற்கு போக முடியாமல் வியாபாரி தொடர்ந்து சிரமம் கொண்டான். ஒரு நாள் வியாபாரி வழக்கம் போல கழுதையின் முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பி சென்றான். செல்லும் வழியில் கழுதை கொண்டு வருகின்ற உப்பு எப்படி காணாமல் போகின்றன என்று யோசித்துக் கொண்டே கழுதையின் நடவடிக்கைகளை கவனித்தான். கழுதை வேண்டுமென்றே ஆற்றுக்குள் விழுந்தது. அவனுக்கு மெல்ல மெல்ல கழுதையின் தந்திரம் புரிந்தது. எனவே அதற்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க நினைத்தான். அன்று கழுதை முதுகில் வழக்கம் போல உப்பு மூட்டையை ஏற்றவில்லை வியாபாரி. மாறாக பஞ்சு நிறைந்த ஒரு சாக்கு மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினான். கழுதை வழக்கம் போல ஆற்று பாலத்தின் அருகே வந்தது. எதிர்பாராமல் கால் தடுமாறுவது போல தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்தது. மூட்டையில் இருந்த பஞ்சு நீரில் நனைந்தது. அட கஷ்டமே! கழுதையின் முதுகில் இருந்த பஞ்சு மூட்டை முன்பை விட அதிகமாக கனத்தது. கழுதையும் மிகவும் கஷ்டப்பட்டு ஆற்றை கடந்து கரைக்கு வந்து சேர்ந்தது. தனது ஏமாற்று வேலை இவ்வளவு நாள் தன்னை காப்பாற்றி வந்த வியாபாரிக்கு தெரிந்து விட்டதை எண்ணி வெட்கப்பட்டது. இனி நேர்மையாக நடக்க முடிவெடுத்தது.
நீதி, நாமும் நம்மை நம்பியவரும் நம்பாதவரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அப்படி செய்தால் ஒரு நாள் நம் செயல் அவர்களுக்கு தெரிய வரும். அன்று அவமானம் அடையும் நிலை வரும். அதற்கான தண்டனையும் நமக்கு கிடைக்கும். தாகமான காகம். ஒரு காட்டில் காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் இந்த காகம் பயணம் செய்தது. அதற்கு மிகவும் தாகமாய் இருந்தது. அதனால் ஒரு இடத்தில் நின்று தண்ணியை தேடியது. ஆனால் ஒன்றுமே கிடைக்கவில்லை. அதனால் ரொம்ப பலவீனமா ஆயிடுச்சு. ஆனால் தன்னுடைய நம்பிக்கையை விடாமல் அந்த காட்டு முழுக்க தண்ணியை தேடி போனது. பறந்து கொண்டே தண்ணீர் தேடும் போது ஒரு வீட்டை கண்டுபிடித்தது காகம். காகம் அந்த வீட்டில் மேல் கூரையில் உட்கார்ந்தது. அந்த வீட்டிற்குள் ஒரு பானையை பார்த்தது காகம். உடனே அந்த பானை கிட்ட பறந்து போய் பானைக்குள் பார்த்தது. ஆனால் பானைக்குள் ரொம்ப கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. தண்ணியை பார்த்ததும் காகம் ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆனால் தண்ணீர் ரொம்ப குறைவாக இருந்ததனால் காகத்தால தண்ணீரை குடிக்க முடியல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காகத்திற்கு ஒரு யோசனை வந்தது. இந்த பானைக்குள்ள சிறு கற்களை போட்டால் நீர் கண்டிப்பாக மேலே வரும். அப்போ நான் இந்த தண்ணீரை குடிக்கலாம் என்று நினைத்தது காகம். அந்த யோசனைக்கு அப்புறம் உடனே கற்களை தேட ஆரம்பித்தது. பக்கத்துல சில கற்களை கண்டுபிடித்தது. அந்த கற்களுக்கு பக்கத்தில் சென்று தன்னுடைய வாயால் ஒரு நேரத்தில் ஒரு கற்களை எடுத்து அந்த பானையில் போட்டது. ஆனால் தண்ணி கொஞ்சமாக தான் மேலே வந்தது. இருப்பினும் காகத்தால அந்த தண்ணீரை தொட முடியலை. தன்னுடைய நம்பிக்கை விடாம ஒவ்வொரு கற்களை எடுத்து பானையை நிரப்ப ஆரம்பித்தது. நிறைய கற்களை போட்டதுக்கு அப்புறம் தண்ணி மேலே வந்தது. காகம் ரொம்ப சந்தோஷப்பட்டது. வயிறு நிரம்ப நிரம்ப தண்ணீர் குடித்தது. தன்னுடைய எல்லா நண்பர்களையும் தண்ணீர் குடிக்க அழைத்தது. நிறைய பறவைகள் வந்து தண்ணீர் குடித்துவிட்டு காகத்துக்கு நன்றி சொல்லிட்டு பறந்து போனது. கருத்து: இந்த திறமையான காகம் புத்திசாலித்தனமாக யோசித்து தனக்கு வேண்டியதை அடைந்தது. அதேபோல் நீங்களும் ஞானமா செயல்பட வேண்டும்.